ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காவில் ஒரு பொடி போட்டு எப்படி வறுக்கிறதுன்றதை பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி வாழைக்காவை இந்த மாதிரி நான் க்யூப்ஸாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் தாளிச்சிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. வாழைக்கான்றதுனால 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் அப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. போட்டு இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து ஆவியிலேயே வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது வேகட்டும். உடனே வெந்துடும் வாழைக்காய். வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இதில் இப்போ நான் ஒரு பொடி சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இது நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்குது. இது நான் ஷார்ட்ஸுன்றதுனால என்னால் டீட்டெயிலாக காட்ட முடியல. அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பொடியை நீங்கள் போய் அந்த சாம்பார் பொடியை நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை அந்த சாம்பார் பொடியை போட்டு அதை நான் கிளறி அதை வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக அதையும் தேங்காவையும் சேர்த்து நம்ம இறக்கலாம். இப்போ இந்த பொடியை சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை நம்ம கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் திருப்பியும் வேக வைக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் திரும்ப வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை பொடி சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வெந்ததுக்கப்புறம் இதில் அந்த பொட்டுக்கடலை பொடியை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை, மிளகு அது மட்டும் சேர்த்து அரைச்சது, அந்த பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலையும் ஒரு 1/2 மூடி லெமன், ஒரு 1/4 அளவுக்கு நீங்கள் 1/4 லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டால் போதும். இது தேவை இருந்தால் பிழிங்க, இல்லைன்னா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் பொடி போட்டு செஞ்ச அந்த வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமே அடுத்த ரெசிப்பியில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.